கபிலவளைய சோதனை பற்றி பார்த்துருந்தாங்க. கபிலவளைய சோதனையில NO3 மைனஸ் அயன்களும் NO2 மைனஸ் அயன்களும் சோதனைக்கு விடையளிக்கும். கபிலவளைய சோதனைக்கு NO3 மைனஸ் அயன்களும் NO2 மைனஸ் அயன்களும் விடையளிக்கும் சொன்னார். NO2 மைனஸ் அயனை நாங்கள் இனங்காண வேணும் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு ஐதான அமிலத்தை சேர்த்து நாங்கள் காணலாம். இந்த இடத்துல நாங்கள் NO2 மைனஸ் இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யணும், குறுக்கீடுகளை ஏற்படும். அப்ப இந்த கரைசலுக்குள்ள NO3 மைனஸ் தான் இருக்கு, அதாவது NO2 மைனஸ் இல்லை என்றதை நாங்கள் முதல் உறுதிப்படுத்தப்படும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒரு ஐதான அமிலம் ஒன்றை முதல் சேர்க்கலாம். ஒரு ஐதான அமிலம் ஒன்றை சேர்ந்தால் NO2 மைனஸும் NO3 மைனஸும் இருந்தால் NO2 மைனஸ் என்ன செய்யும் என்றால் ஐதான அமிலத்திலே H பிளஸ் பெற்று HNO2 ஆகி அது வந்து HNO3 ஆகி இன்னோவாக முதல் வழிகிறது. வாயு வெளியேற்றம் நிற்கும் வரை ஐதான அமிலம் ஒன்று சேர்த்து பிறகு நாங்கள் கபிலவளைய சோதனைக்கு கபிலவளையம் கிடைச்சது என்று சொன்னால் NO3 மைனஸ் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப அது NO2 மைனஸ் நாங்கள் நீக்க வேணும். அதே மாதிரி இங்க Br மைனஸ் I மைனஸ் அயன்கள் இருந்தாலும் கன்சன்ட்ரேட்டட் H2SO4 நாங்கள் சேர்க்கணும். கட்டாயம் சரி H2SO4 சேர்க்கணும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இந்த H2SO4 சேர்க்கைக்குள்ள எங்களுக்கு Br மைனஸ் Br2 ஆகவும் I மைனஸ் I2 ஆகவும் ஒட்சியேற்றப்படும். இந்த Br2 வந்து செங்கபில நிறம், இது வந்து ஊதா. போன வகுப்புல அதை பற்றி உங்களுக்கு காட்சி. இந்த மூன்று பேரையும் நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் உடனடியாக தயாரிக்கப்பட்ட H2SO4 சேர்த்து, சரியா, உடனடியாக தயாரிக்கப்பட்ட FeSO4 சேர்த்து அடுத்து சுவரின் ஓரம் வழி நேரடியாக சேர்க்கிறீர்கள் செறிந்த H2SO4. சுவரின் ஓரம் வழியே சரி H2SO4 சேர்க்கும் போது சரி H2SO4 சந்திக்கிற அந்த திரவ சந்தியில உங்களுக்கு கரைசல் வடிஞ்சு வரும். வடிஞ்சு வர என்ன செய்யணும்னா பிரவுன் ரிங் வந்து போகும். நாங்கள் இப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரிங் வந்து இதுல கபிலமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் நாங்கள் பிரவுன் ரிங் என்று சொன்னாங்க. இல்ல நீங்க NO2 மைனஸுக்கு தான் சோதனை செய்ய போறீங்கன்னு சொன்னாங்க. கபிலவளைய சோதனை NO2 மைனஸுக்கு தான் செய்ய போறீங்க. NO2 மைனஸுக்கு கபிலவளைய சோதனைக்கு என்ன செய்யும் முடியாது. இதுஇந்த தாக்கத்துல உங்களுக்கு சொல்லி இருந்தால் முதலே நான் NO3 மைனஸுக்கு சோதனை சொல்லியிருந்தேன். சரிந்த HNO3 செய்தால் என்ன நடக்கும்னு சொல்லி, சரிந்த H2SO4 சேர்க்கைக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தேன். NO3 மைனஸுக்கு சரிந்த H2SO4 சேர்க்கும் போது NO2 மைனஸுக்கு சரிந்த H2SO4 சேர்க்கும் போது சரிந்த H2SO4 சேர்க்கை உங்களுக்கு HNO3 தோன்றும் மட்டும் சொன்னார். அதனால சரிந்த H2SO4 HSO4 மைனஸ் வரும். அடிக்கடி என்னட்ட கேட்கிறவங்க என்னன்னு சொன்னால் இந்த சரிந்த HNO3 வந்து உங்களுக்கு இப்ப சாதாரணமாக ஏனைய ஒட்சியேட்டுகளை பற்றி காய்க்கிற மாதிரி இதை பற்றி காய்க்கிற கடினம். சரிந்த HNO3 ஒரு வலிமையான ஒட்சியேட்டுங்க அன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்து ஷார்ப்பா சொல்லலாது என்னவாக தாழ்த்தப்படும் சொல்லி கன்சன்ட்ரேட்டட் HNO3 சொன்னால் நாங்கள் எல்லாரும் துணிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு விளைவு NO2. சரியா, செறிந்த HNO3 ஒட்சீரியா தொழிற்படும் போது NO2 ஆக தாழ்த்தப்படும் சொல்றோம். எங்களுக்கு சில புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் 50% HNO3 என்று குறிப்பிடப்படும் போது விளைவு என்ன ஒன்று சொல்லலாம்னு சொல்லி அதை விடவும் பெர்சன்டேஜ் வந்து குறையக்குள்ள எங்களுக்கு இப்ப 5% விட குறைவாக சொன்னால் சில உலோகங்களுடைய அமோனியா கூட வரும்.
NO வரும், N2 எல்லாம் வரும். அப்ப HNO3 தாக்கத்தை நாங்கள் பிரிச்சறியணும் சொன்னால் முதல்ல HNO3 பற்றி காய்க்க கூடாது. HNO3 தாக்க போற உலோகத்தை பற்றி காய்க்க வேண்டி வருது. சரிதானே? HNO3 தாக்குற உலோகத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் தாக்குத்திறன் கூடிய உலோகங்கள் இருக்கு, தாக்குத்திறன் குறைஞ்ச உலோகங்கள் இருக்கு. சரியா? அப்ப HNO3 தாக்குத்திறன் கூடிய உலோகங்களோட ஐதான் HNO3 தாக்கம் எழுதிருக்க. நீங்கள் வேற புத்தகங்களை பார்த்தீங்கன்னா N2O தான் பெருகுதாக குறிப்பிடப்பட்டிருக்கு, டைநைட்ரஜன் மோனோக்சைடு. அதே நேரத்தில் தாக்குத்திறன் குறைஞ்ச உலோகம் சொன்னால் NO வருகுதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த HNO3 ஒட்சியேற்ற வலிமைக்கு ஏற்ப இந்த NO3- ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தாழ்த்தப்படலாம். இந்த இடத்துல இந்த தாக்கத்துல உருவான HNO3 இந்த தாக்கத்துல உருவான HNO3 உடனடியாக தயாரிக்கப்பட்ட Fe2+ என்ன செய்யறதுனால் ஒட்சியேற்று Fe3+ ஆக ஒட்சியேற்று. HNO3 என்னவாக தாழ்த்தப்படுது? NOவாக தாழ்த்தப்படுது. இந்த இடத்துல NOவாக தாழ்த்தப்படுது. பாருங்க, இருந்ததே அந்நியன் NO3-. அதுக்கு சரி H2 உருவான HNO3 தான் இந்த Fe2+ ஒட்சியேற்று. அப்ப NO உருவாகுது. அதான் எங்களுக்கு கன்ஃபார்ம். வந்த NO என்ன செய்யுதுன்னு சொன்னால் மேலதிகமாக இருக்கிற Fe2+ இதனை சிக்கல் சேர்வை போட்டிருக்கு. ஒவ்வொரு புத்தகத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப நான் நேற்று உங்களுக்கு எழுதியதுல ஒரு புத்தகத்துல இருந்து சொன்னால் அதுல இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அது திருப்தி இல்லை. சிக்கலா என்னண்டா இதுக்குள்ளதானே சதுர பிரேக்கெட் போடணும்னு சொல்லி திருப்தி இல்லை. அதனால புத்தகத்துல இருந்தது நான் உங்களுக்கு இப்படி காட்டியிருந்தேன். இந்த கபில வளையத்துக்கு இதுதான் காரணம்னு சொல்லி இப்ப நாங்கள் படிக்கல இப்படித்தான் எங்களுக்கு படிப்பித்தது. இப்படி படிப்பித்தது எனக்கு இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு முரண்பாடு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் தேடினால் உண்மையில அது இப்படித்தான் இருக்கு. Fe2+ NOவை இணையாக கொண்டிருக்கு. இதுதான் இந்த சிக்கல் செய்தது. இல்ல 2+ இல்ல 2+ பிரவுன் ரிங்குக்கு காரணம் இந்த கட்டமைப்பு தான். பிரவுன் சரி. பெஞ்சால வேணுமெண்டா நீங்கள் SO4 சேர்த்து எழுதலாம். கபில வளையத்துக்கு காரணம் இதுதான். இது ஒரு ஆங்கில புத்தகத்துல இருந்தது. எனக்கு இதை பார்த்தோட இது சரி மாறி தோன்றுச்சு. ஏனென்று சொன்னால் நீரை காட்டாமல் இவர்கள் சில நேரத்தில் இது எழுதி இருக்கலாம். இங்க 2+ இருக்கிறது பதிலாக SO4 2+. இதுல இருக்கிற சதுர பிரேக்கெட் இங்க போட்டா தெரியாது. நீரை காட்டல. சரி, உண்மையில நீருக்கு இணைப்பு 6 வருது. இதுல 5 இதுல 1 H2O 5 times. சரிதான்? H2O 5 times NO2+ தான் பிரவுன் ரிங் இருக்கு. அப்ப இந்த கபில வளையத்துக்கு காரணமான வாயு NO. இந்த NO Fe2+ சேர்ந்து இணையாக தொழிற்படுறதாலதான் கபில வளையம் உருவாகும். அதுதான் நாங்கள் சொல்றோம் NO2- கபில வளைய சோதனைக்கு விடையளிக்கும். ஏனென்றால் NO2- என்ன செய்யும்? ஐதான HNO3 NO வாயுவை தருது. NO2- ஐதான HNO3 ஐதான HCl NO2 வாயுவை தருது. ஆகவே இந்த NO இந்த கபில வளையத்தை என்ன செய்யும்? தோற்றுவிக்கும். அது HNO3 இருந்து வரணும் அவசியம் இல்லை தானே. NOவும் FeSO4 சேர்ந்து கபில வளையம் உருவாகும். நீங்கள் போன வகுப்பில் எழுதி இருக்கிறீர்கள். ஹலோ, கெமிஸ்ட்ரி என்று போட்டாங்க. கெமிஸ்ட்ரி என்று போடுவோம். இல்ல எல்லாரும் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. திருப்பி இருக்க சிமோல்ல போட்டாங்க. எல்லாத்தையும் சிமோல்ல போட்டு. சரி, இந்த தாக நீங்க எழுதி இருக்கிறீர்கள். கபில வளைய சோதனையில கபில வளைய சோதனைக்கு NO2- அயன்களும் NO3- அயன்களும் படி அளிக்கும். காரணம் இந்த கபில வளையத்துக்கு காரணமானது NO வாயு. ரெண்டும் அமிலத்தோடு என்ன செய்யும்? NO வாயு தரும். அப்ப உடனடியாக தயாரிக்கப்பட்ட FeSO4 சரி. இப்ப
NO2 மைனஸ் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, செறிந்த H2SO சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஐதான H2SO சேர்த்தாலே கபில வலிய சோதனைக்கு விடியடிக்கும். ஆனா NO2 மைனஸை வேற வழியிலே நாங்கள் உறுதிப்படுத்தலாம் என்பதால இந்த ப்ரௌன் ரிங் டெஸ்ட் ஸ்பெஷலா NO3 மைனஸுக்கு தான் செய்யப்படும். NO2 மைனஸ் BR மைனஸ் I மைனஸ் நாங்கள் அகற்றுவோம். சரியா? இது அகற்றுறதுக்கு வேற சோதனைகளும் செய்யலாம். இது அகற்றுறதுக்கான வழி ஐதான அமிலம் ஒன்று வாயு ஒளியேற்ற நிற்கும் வரை சேர்க்கலாம். இந்த ப்ரௌன் ரிங் வந்து உறுதியற்றன்னு சொன்னாங்க. வெப்பப்படுத்தும் போது இந்த வாயு வெளியேறதால இந்த ப்ரௌன் ரிங் வந்து நீங்கும். சரிதானே? தாக்கம் எழுதி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் போன வகுப்பு தாக்கம் எழுதாட்டா எனக்கு கொடுக்க சொல்லுங்க. உங்களோட நோட்ஸ்ல நான் சொல்ற விஷயங்கள் உள்ளடக்கி கொண்டு இருக்க பாருங்க. கபில வலிய சோதனைக்கு NO3 மைனஸ் NO2 மைனஸ் அயன்கள் விடையளிக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படி இல்லாட்டா எழுதி கொள்ளுங்க. கபில வலிய சோதனைக்கு NO3 மைனஸ் NO2 மைனஸ் அயன்கள் விடையளிக்கும். BR மைனஸ் I மைனஸ் அயன்கள் காணப்படின் கபில வலிய சோதனையில் குறுக்கீட்டை ஏற்படுத்தும். அடுத்தது அதுவும் போட சொல்லி ஞாபகம் இல்லாம இருக்கு. BR மைனஸ் I மைனஸ் அயன்கள் காணப்படின் கபில வலிய சோதனையில் குறுக்கீட்டை ஏற்படுத்தும். இந்த ரெண்டு தாக்கத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. BR மைனஸ் சரி H2SO BR2 வரும். இது செங்கபிலம். செறிந்த H2SO வந்து SO2 ஆக தாழ்த்தப்படும். I மைனஸ் I2 ஆகும். செறிந்த H2SO SO2 ஆக தாழ்த்தப்படும். BR2 செங்கபிலம், I2 வந்து ஊதானம். அங்கால நீரை போட்டு அடுத்த விஷயம் என்னன்னா, கபில வலிய சோதனையில் NO3 மைனஸை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் எழுதிக் கொள்ளுங்கள். கபில வலிய சோதனையில் NO3 மைனஸை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் கபில வலிய சோதனையில் NO3 மைனஸை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் NO2 மைனஸ் BR மைனஸ் I மைனஸை அகற்றி I மைனஸ் அகற்றி I மைனஸ் அகற்றி சோதனை மேற்கொள்ள வேண்டும். NO2 மைனஸ் BR மைனஸ் I மைனஸ் அகற்றி சோதனை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட் சாலை கொள்ளுங்க. NO2 மைனஸை நீக்க NO2 மைனஸை நீக்க முதலில் ஐதான அமிலம் சேர்த்து
முதலில் ஐதான அமிலம் சேர்த்து பின்னர் கபில வளைய சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். ஐதான அமிலம் சேர்த்தோம்னா இன்னொரு மைனஸ் வெளியே வருது. இன்னொரு மைனஸை சேர்த்து இன்னொரு மைனஸை நீக்க ஐதான அமிலம் சேர்த்து பின்னர் கபில வளைய சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த தாக்கம் நீங்க எழுதி இருக்கீங்க. இந்த தாக்கம் இந்த பிரவுன் ரிங்குக்கு காரணமானால இப்படி எழுதி கொடுப்போம். இதுக்கும் ஒன்றுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னு சொன்னால் இங்க 5 நீர் இருக்கு. Fe2+ தானே நீர் கரைசல். அப்ப நீரேற்றப்பட்ட அயனா தானே இருக்கு. அதுல ஒரு எண்ணோ வந்து நையாக மாறுது. அப்ப இதுதான் கபில வளையம். அவர்களும் இதைத்தான் காட்டி இருக்கணும். அவருடைய புத்தகத்துல ஏதாச்சும் ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி காட்டலாம்னு இருக்கும் எனக்கு தெரியல. FeSO4 அதோட இன்னோ சேர்ந்த இணையாக இன்னோ சேர்ந்ததான் இந்த பிரவுன் ரிங். இது ஒரு சிக்கலாகத்தான். Fe5 நீர் மூலக்கூறு இணையாக இருக்குது. ஒரு NO மூலக்கூறு. சரியா? சிக்கலாயங்கள் சதுர பிராக்கெட்டுகள் எழுதப்பட வேண்டும். H2 ஒரு நடுநில மூலக்கூறு, NO ஒரு நடுநில மூலக்கூறு. ஆகவே Fe2+ இந்த கட்டியல் மேலே இருக்கு. இவ்வளவு இந்த தான் பிரவுன் ரிங்குக்கு காரணம். பிரவுன் ரிங் வந்து இதுதான் கபில வளையம். இதுதான் NO2- கபில வளைய சோதனைக்கு விடையளிக்கும் என்று சொல்லியிருக்கு. NO2- இருந்தால் நீங்கள் கபில வளைய சோதனை NO2- செய்கிறதாக இருந்தால் ஐதான அமிலம் போதுமானது. அதான் இதை நீங்கள் அதில் குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. NO2- கபில வளைய சோதனை செய்கிறதாக இருந்தால் சரிந்த H2SO சேர்க்க வேண்டும் அவசியம் இல்லை. NO2- இருக்குன்னு தெரிஞ்சால் இதுக்கு கபில வளைய சோதனை செய்யலாம். உடனடியாக தயாரிக்கப்பட்ட FeSO4 ஏன்னு உங்களுக்கு விளங்கும். Fe2+ தான் வேணும். அப்ப உடனடியாக தயாரிக்கப்பட்ட FeSO4 உடனடியாக தயாரிக்கப்பட்ட FeSO4. இப்ப உங்களுக்கு ஒரு ஐதான அமிலமே போதுமானது. ஒரு ஐதான அமிலத்தை நீங்க ரொப்பர்ல சேர்த்தீங்கன்னாலே போதுமா. ஐதான H2SO முறை போதுமா. NO2- ஐதான H2SO4 இருந்து ஆங்கிலத்துல டில்ன்னு சொல்லுவோம் டைலூட்.
H2SO4ல இருந்து H+ வாங்கி HNO2 இங்கே SO4 2- ஐதானது என்றால் இது முற்றாக அயனாக்க முடியும். சரிந்தது என்றால் HSO4-. HNO2க்கு 2 வகையாக பிரிக்க எழுதி இருக்கிறேன் உங்களுக்கு. சரி, HNO2க்கு 2 வகையாக நான் பிரிய தாக்கம் எழுதியிருக்கேன். ஒன்று HNO3 என்றும் NO1 H2 எழுதியிருக்கேன். சரியா? இதுல NO என்ன செய்யும் சொன்னால் FeSO4 சேர்ந்து கபில வளைய சோதனைக்கு முடியாது. கபில வளைய சோதனை என்றது இப்ப என்னென்று விளங்கிக் கொள்ளலாம். Fe நீர்க்கரசல்ல ஒரு நீரை NO பிரதியீடு செய்வதால வராவதான். இதுதான் கபில வளையம். Fe2+ 5 நீர் இருக்கும். ஏற்கனவே 5 நீர் இருக்கும். இப்போ ஒரு NO பிரதியிடப்படுது. இங்க அந்நியன் SO4 2- இருக்கிறதால நீங்க அதுக்கு பின்னாலே SO4 2- எழுதலாம். இந்த நிறத்துக்கு காரணமான பகுதி தான் பிரவுன். இது உங்களுக்கு இந்த பகுதியில என்ன செய்யும் சொன்னால் அப்படியே ஒரு படியாக லேயராக இருக்கு. சரிதா? ஒரு படியாக ரிங் இருக்கு, பிரவுன் ரிங் இருக்கு. எழுதிக் கொள்ளுங்க. எழுதிக் கொள்ளுங்க. கபில வளையம் வெப்ப உறுதியற்றது. கபில வளையம் வெப்ப உறுதியற்றது. கபில வளையம் வெப்ப உறுதியற்றது. கபில வளையம் வெப்ப உறுதியற்றது. வெப்பப்படுத்த அல்லது சூழலில் சிறிது நேரம் திறந்து வைக்கும் போது வெப்பப்படுத்த அல்லது சூழலில் சிறிது நேரம் திறந்து வைக்கும் போது கபில வளையம் நீங்கும். கபில வளையம் நீங்கும் என்னண்டா திருப்பி இந்த NO வெளியில போய் FeH2O 5 times NO வெப்பப்படுத்த இந்த NO வெளியே FeH2O 6 times 2+ ஆகும். NO வெளியில போயிட்டுண்டா கபில வளையம் இருக்காது. சரி, இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்வோம். கபில வளைய சோதனையை நாங்கள் NO3- NO2- மேற்கொள்ளலாம். ஸ்பெஷலா நாங்கள் NO3- தான் செய்கிறோம்.
இன்னொரு மைனஸும் கபில வளைய சோதனைக்கு விடையளிக்கும். இப்ப உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி இருக்கேன்னு சொன்னால், இந்த NO3 மைனஸை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு NO3 மைனஸை உறுதிப்படுத்துறதுக்கு கபில வளைய சோதனை செய்யலாம். அந்த சந்தர்ப்பத்தில் Br மைனஸ் I மைனஸ் அயன்கள் இருந்தால் குறுக்கீடுகள் தோன்றும் சொல்லி, குறுக்கீடுகள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த I மைனஸ் Br மைனஸ் அயன்களை வந்து நாங்கள் அகற்றுவோம். இப்ப நான் NO2 மைனஸை அகற்றுறதுக்கு என்ன செய்தேன்? ஐதான அமிலம் ஒன்றை சேர்த்தேன். ஐதான அமிலம் ஒன்றை முதல் சேர்க்க NO2 மைனஸ் இருந்தால் அது வலிக்கிட்டோம், வலி பிரிஞ்சிடும். ஆனா Br மைனஸ் I மைனஸ் இருந்தால் அது அப்படியே தான் இருக்கு. இந்த Br மைனஸ் I மைனஸை அகற்றுவதற்கு நாங்கள் அந்நியன்களுக்கான சோதனையில புறப்படுவோம். Ag பிளஸ் சேர்த்தோம்னா AgBr, AgCl, AgI எல்லாம் வீழ்வடிவாங்க. அப்ப இந்த சோதனையில வந்து Br மைனஸ் I மைனஸ் அகற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால், கபில வளைய சோதனை செய்ய முன்னும் தந்த கரைசலுக்கு AgNO3 செய்வோம். AgNO3 செய்தால் AgCl, AgBr, AgI எல்லாம் வீழ்வடிவாங்க. வீழ்வடிவை வடித்து அகற்றி போட்டு வடிதிரவத்தை எடுத்து அதுக்கு NO3 மைனஸ்க்கான சோதனை செய்யலாம். அது கஷ்டமான ஒரு நிலை இல்லை. ஆனாலும் அப்படியே எல்லாரும் இருக்க நாங்கள் இவரை உறுதிப்படுத்துற இன்னொரு முறை இருக்கு. NO3 மைனஸ் Br மைனஸ் I மைனஸ் எல்லாம் இருக்குல்ல, குறுக்கிட்ட ஏற்படுத்தாமல் NO3 மைனஸ் உறுதிப்படுத்துறதுக்கு வேறொரு சோதனை இருக்கு. சரிதான், குறுக்கிட்ட நீக்கிறதுக்கு வேறொரு சோதனை இருக்கு. என்ன? இந்த NO3 மைனஸுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், NO3 மைனஸ்ல இருந்து அமோனியாவை தயாரிக்கிற வரிகாஜிப்பேன். இது NO3 மைனஸுக்கான ஒரு சிறப்பு சோதனை. NO3 மைனஸுக்கான ஒரு சிறப்பு சோதனை. இங்க யார் இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு வன்காரம் ஒன்று சேர்த்து NaOH, KOH போன்ற ஒரு வன்காரம் சேர்த்து சட்டன் அல்லது அலுமினியம் அல்லது தேவதா கலப்புலோகம் சேர்த்து வெப்பப்படுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு NO3 மைனஸ் வந்து NH3 தாழ்த்தம். அப்ப நாங்கள் இந்த அவதானத்தை NO3 மைனஸுக்கு ஒரு சோதனையாக குறிப்பிடலாம். இங்க Br மைனஸ் இருந்தான I மைனஸ் இருந்தான குறுக்கீட்டை ஏற்படுத்தாது. NO3 மைனஸ் தான் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அமோனியா வாயுவை தரும். NO3 மைனஸுக்கு அலுமினியம் சேர்க்கலாம் அல்லது சட்டன் சேர்க்கலாம், அல்லது அலுமினியம் சட்டன் செப்பை கலப்புலோகமாக கொண்ட ஒரு கலப்புலோகம் இருக்குது. அந்த கலப்புலோகத்துக்கு தேவதா கலப்புலோகம் என்று பேர். சேர்த்து ஹீட் பண்ணினோம்னு சொன்னார். அமோனியா தயாரிப்புல உங்களுக்கு இதை சொல்லி தந்திருக்கிறேன். அமோனியம் உப்புகள் ஐதான அமோனியா கரைசல் சேர்க்கவே NaO சேர்க்கவே அமோனியாவை தரும். ஏமைட்டுகள் என்று சொன்னால் வெப்பப்படுத்த அமோனியாவை தரும். NO3 மைனஸ் என்றால் இதுகளை சேர்த்து வெப்பப்படுத்திக்க அமோனியா விரும்பும் சொல். உங்களுக்கு இங்க NaAlO2 NH3 என்று விளைவு வரும். இதை நாங்கள் AlOH 4 டைம்ஸ் மைனஸ் என்று எழுதலாம். இந்த சிக்கலாயனை நாங்கள் இப்படியும் எழுதி கொள்ளலாம், ஹைட்ரோக்சைடு சிக்கலாகவும் காட்டலாம். இந்த அவதானத்துல அமோனியா வாயு விடுவிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், அமோனியா வந்து மூக்கி அரிக்கும் மனமுடைய வாயு நெஸ்லரின் சோதனை பொருளுடன் கபில நிறத்தை கொடுக்கும். அமோனியா வாயுவை உறுதிப்படுத்திட்டோம்னு சொன்னால் இங்க அந்நியனாக NO3 மைனஸ் இருக்கு என்று நாங்கள் குறிப்பிட முடியும். அப்ப இதுவும் எங்களுக்கு முக்கியமான ஒரு சோதனை. NO3 மைனஸுக்கு எழுதி கொள்ளுங்க. NO3 மைனஸுக்கான சோதனை என்று போட்டுட்டு திருப்பியும் NO3 மைனஸுக்கான சோதனை NO3 மைனஸுக்கான சோதனை. அதுல முதல் சோதனை பார்த்திருக்கேன், கபில வளைய சோதனை பார்த்திருக்கிறேன். எழுதி கொள்ளுங்க. Br மைனஸ் I மைனஸ் உள்ள போது
Br minus, I minus உள்ள போது Br minus அல்லது I minus உள்ள போது Br minus, I minus உள்ள போது NO3 மைனஸை உறுதிப்படுத்த NO3 மைனஸை உறுதிப்படுத்த NO3 மைனஸை உறுதிப்படுத்த இதுகள் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. NO3 மைனஸை உறுதிப்படுத்த NaOH, அலுமினியம் தூள். கட்டாயம் அலுமினியம் தூள் என்றது அவசியம் இல்லை. பொதுவாக நாங்கள் அலுமினியம் பயன்படுத்திக் கொள்வது. NaOH, அலுமினியம் தூள் சேர்த்து வெப்பப்படுத்தி உறுதிப்படுத்த முடியும். சேர்த்து வெப்பப்படுத்தி உறுதிப்படுத்த முடியும். இதுதான் தாக்கம். இந்த தாக்கம் நீங்கள் கட்டாயம் எழுதி சமப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். NO3 மைனஸ்ல நைதரசன் C8 +5, NH3ல -3. ஆகவே 8 இலத்திரங்களை இது ஏற்கும். அலுமினியத்தின் ஒட்சியேட் இதுல 0, இதுல +3, இது 3 இலத்திரங்களை இழக்கும். இந்த ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை எப்போதும் சமனாக இருக்கும் என்று சொல்லி இருக்கேன். அப்ப நாங்கள் இதை 8ஆலையும் இதை 3ஆலையும் பெருக்குவோம். இதுல 8 அலுமினியம் தேவைப்படும். 3 NO3 மைனஸ், 3 NO3 மைனஸ்ல இருந்து 3 NH3 வரும், 8 NaOH வரும். இதுதான தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்தி தெரிஞ்சிருக்கணும். ഇതിന്റെ அயன் சமன்பாடு சமப்படுத்தி தார நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எழுதி சமப்படுத்துங்க. முதலும் எழுதி இருக்கிறேன். NO3 மைனஸ் 8Al 5OH மைனஸ் 5OH மைனஸ் 2 நீர் 3 NH3 8AlO2 மைனஸ். இதுஇந்த அயன் சமன்பாடு நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அயன் சமன்பாடு எழுதி தாக்கம் சமப்படுத்த தெரியுந்தாலும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பீசமான தேவை. இங்க அமோனியா வாயு விடுவிக்கப்படுறதால அமோனியாவை உறுதிப்படுத்துறது எங்களுக்கு நிறைய சோதனைகள் தெரியும். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். நெஸ்லரின் சோதனை பொருள் தான் அமோனியா உறுதிப்படுத்துறதுக்கு மிகவும் முக்கியமானது. தாக்கத்துகள் எழுதிக்கொள்ளுவோம். அமோனியாவை உறுதிப்படுத்துவதன் மூலம் அமோனியாவை உறுதிப்படுத்துவதன் மூலம் அமோனியாவை உறுதிப்படுத்துவதன் மூலம் NO3 மைனஸை இனங்காணலாம். அமோனியாவை உறுதிப்படுத்துவதன் மூலம் NO3 மைனஸை இனங்காணலாம். NH3 வாயுவை நெஸ்லரின் சோதனை பொருளை துவைக்கப்பட்ட வடிதாள்ல பிடிக்கும் போது
நெஸ்லரின் சோதனை பொருள்ல துவைக்கப்பட்ட வடிதாள்ல பிடிக்கும் போது இந்த வடிதாள் வந்து கபில நிறமாக மாறும். அதிலே ஒரு கபில நிற படிவு தான் அவதானிக்கப்படும். கபில நிற படிவு அவதானிக்கப்படும். கபில வீழ்வடிவு என்று சொன்னாலும் சரி, கபில வீழ்வடிவு தான் இந்த பேப்பர்ல படிவு. கவனிங்க, இதுவரைக்கும் படித்த அந்நியன்களுக்கான சோதனையை நீங்கள் தெளிவா ஞாபகத்துல வச்சிருக்கோம். நான் ஒரே நாள்ல முழு சோதனையும் உங்களுக்கு சொல்லல. ஒவ்வொரு வகுப்பிலையும் 2 அல்லது 3 சோதனையை பற்றி தான் கதைச்சிருக்கிறேன். படிப்படியா நீங்கள் ஞாபகப்படுத்துறது நல்லது. இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அந்நியன்களுக்கான சோதனைகளை பார்க்கிறோம். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி படிச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் சிக்கல் இல்லை. எல்லாத்தையும் படிச்சு முடிஞ்சா பிறகு அந்நியன்களுக்கான சோதனையை படிப்போம்னு வச்சுக்கோங்கன்னா அது முட்டாள்தனமா இருக்கும். நான் படிப்பிச்ச அந்நியன்கள்ட்ட சோதனைகள் கொஞ்சம் கணக்கே இல்லை. பாருங்க, இதுவரைக்கும் நாங்கள் அந்நியன்களுக்கு சோதனை செய்யும் போது தரப்பட்ட அந்நியன் கரசலுக்கு அப்படியே என்ன செய்வோம் என்றால் சோதனைக்கு முயற்சி செய்திருப்போம். சரி, அதை நாங்கள் எந்த விதமான பிரச்சனையும் எதிர்நோக்கலாக இந்த கபில வழி சோதனை செய்யும் போது சொன்ன நாங்கள் குறுக்கீடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆகவே குறுக்கீட்டுக்கு காரணமான ஆளை நாங்கள் நீக்க வேணும் என்று சொல்லுவோம். சரி, இப்ப சில அந்நியன்கள் வந்து என்னவாக உறுதிப்படுத்தப்படுது என்று சொன்னால் வீழ்வடிவுகளாக உறுதிப்படுத்தப்படுது. சில அந்நியன்கள் வீழ்வடிவுகளாகத்தான் உறுதிப்படுத்தப்படுது. இப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன அந்நியன்கள்ட்ட சோதனைகள் எல்லாம் வீழ்வடிவுன்னா உங்க H2O3 ஒரு சந்தர்ப்பம் சொல்லியிருக்கேன். H2O3 சொன்னால் அங்க வந்து Ag+ Ag2H2O3 வீழ்வடிவாக்க நோக்கம் வந்து அந்நியனுக்கான சோதனை. உதாரணத்துக்கு கவனிக்கணும், வீழ்வடிவாக்கல் மூலம் நாங்கள் ஒரு அந்நியனை உறுதிப்படுத்த போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு நோக்கம் அந்நியனை வீழ்வடிவாக்கணும். சரி, வீழ்வடிவாக்கல் மூலம் அந்நியனை உறுதிப்படுத்தணும். அந்த அந்நியன் வந்து அந்த பேரியம் குளோரைடாக இருக்கு அப்படி வச்சுக்கணும். பேரியம் குளோரைடாக இருக்கு. ஒரு அந்நியன் பேரியம் குளோரைடாக இருக்கு. சரி, இந்த அந்நியனை ஆற நாங்கள் Cl- தான் உறுதிப்படுத்த போறோம். இப்ப Cl- உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் ஏதாவது ஒரு சோதனை பொருளை சேர்க்கை விட்ட
எங்களோட நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த Cl மைனஸ் அந்த நாங்கள் சேர்த்த சோதனை பொருள் இருக்கிற கட்டியனோடு சேர்ந்து வீழ்வடிவை தரும் அப்படிதான் எங்களோட நோக்கம் எல்லாம் இருக்கு. சரி, உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு கரைசல் இருக்கு. அந்த கரைசல்ல எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டியனோட Cl சேர்ந்து எந்த நோக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஏஜி இன்னொரு y என்ற ஒரு அந்நியனை கொண்டு ஒரு சேர்வை சேர்ப்பதால AgCl வரும் என்றது இந்த நோக்கமா இருக்கு. ஆனால் சில நேரத்தில் என்ன நடக்கலாம்னு சொன்னால் இந்த எக்ஸ் என்ற கட்டியனும் y என்ற அந்நியனும் சேர்ந்து XY என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீழ்வடிவை எங்களுக்கு தோற்றுவிக்கலாம். இப்ப நாங்கள் என்ன நினைப்போம், AgCl தான் வீழ்வடிவாக நினைப்போம். ஆனாங்க AgCl என்ற ஒன்று இருக்காது. சில நேரத்துல இங்க Cl மைனஸ் இருக்காது. எங்களுக்கு இந்த எக்ஸும் இந்த வையும் சேர்ந்து வீழ்வடிவை தரும். இதுதான் இந்த கட்டியனாலே ஏற்படுற குறுக்கீடுன்னு சொல்றோம். அந்நியன்களுக்கு சோதனை செய்யக்குள்ள அந்நியனோட இருக்கிற இந்த கட்டியன் என்ன செய்யும்னு சொன்னால் குறுக்கீட்டை ஏற்படுத்தலாம். எல்லா கட்டியனும் குறுக்கீட்டை ஏற்படுத்தும் இல்ல, குறுக்கீட்டை ஏற்படுத்தக்கூடிய கட்டியன்கள் இருக்கு. ஒரு அந்நியனோட Ag பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. Ag பிளஸ் இருந்தா என்ன நடக்கும்? நாங்கள் கட்டியனுக்கு அந்நியனுக்கு சோதனை செய்ய அந்த Ag பிளஸ் என்ன செய்ய அந்த அந்நியன் சேர்த்த சோதனை பொருள் அந்நியனோட சேர்ந்து வீழ்வடிவை தத்துவம். அப்ப அந்நியன்களுக்கான சோதனை மேற்கொள்ளப்படும் போது இப்ப நான் முன்னுக்கு சொன்ன சோதனைகள் எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வரையில. சரி, வீழ்வடிவாக்கல் முறை மூலம் அந்நியன்களை இனங்காணைக்குள்ள கட்டியன்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் குறுக்கீட்டை ஏற்படுத்தும். இந்த அந்நியனோட இருக்கிற கட்டியன் நாங்கள் சேர்த்த சோதனை பொருள் இருக்கிற அந்நியனோட சேர்ந்து வீழ்வடிவை தரலாம். எங்களோட நோக்கம் உள்ள இதுல இருக்கிற அந்நியனை உறுதிப்படுத்துறதா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற கட்டியன் தான் என்ன செய்ய அவதானத்தை தரும். அப்படி எங்களுக்கு குறுக்கீடாக இருக்கும். குறுக்கீடு மீன்ஸ் குழப்பமாக இருக்கும். குறித்த அந்நியனை சரியான முறையில இடங்காண முடியாமல் இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு முற்காப்பு செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். அது என்ன முற்காப்பு செயற்பாடு? ஒரு முற்காப்பு செயற்பாட்டை நாங்கள் செய்ய வேணும். என்னன்னு சொன்னால் இந்த அந்நியன் சோதனை செய்யறதுக்கு முன்னர், சரி, அந்த அந்நியனுக்கு சோதனை செய்யறதுக்கு முன்னர் இந்த குறுக்கீடுகளை ஏற்படுத்தக்கூடிய கட்டியன்கள் இருந்தால் அந்த கட்டியன்களை நாங்கள் முதல்ல கலவையில இருந்து அகற்ற வேண்டும். தரப்பட்ட கரைசல்ல இருந்து அகற்ற வேண்டும். அங்கு அகற்றப்படாமல் கட்டியன் இருந்தால் அந்த கட்டியன் எங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத கட்டியனாக இருக்க வேண்டும். சரியா? யார் இருக்கலாம்? கட்டியன் இருக்கக்கூடாதுன்றதல்ல, கட்டியன் இருக்கலாம். அது நாங்கள் செய்கிற சோதனையில எங்களுக்கு இடையூறை தராது என்றால் அது இருக்கலாம், பிரச்சனை. ஆனா இடையூறு தரக்கூடிய கட்டியன்கள் இருந்தால் அவர் நிச்சயமாக தொகுதியில இருந்து அகற்றப்பட வேண்டும். அப்ப இது எப்படி நாங்கள் அகற்றலாம் என்று சொன்னால், ஒரு வீழ்வடிவை தோற்றுவிக்கக்கூடிய கட்டியன் என்றால், கட்டியனுக்கு வீழ்வடிவு தோற்றுவிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த கட்டியன் அநேகமாக கார்பனேட்டோட வீழ்வடிவை தருமே. நாங்கள் படிச்சிருக்கிறோம், அநேகமான கார்பனேட்டுகள் வீழ்வடிவுகள். கரையக்கூடிய கார்பனேட்டுகள் சொன்னால் அது கூட்டம் ஒன்றிட்ட கார்பனேட்டுகளும் அமோனியம் கார்பனேட்டு தான் கரையக்கூடிய கார்பனேட்டு. மற்ற கார்பனேட்டுகள் எல்லாம் நீர்ல கரையாது. கூட்டம் ரெண்டிலே எல்லாம் வீழ்வடிவுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த குறுக்கீட்டை ஏற்படுத்தக்கூடிய கட்டியன்கள் இருந்தால் அவரை அகற்றுவதற்கு கார்பனேட்டை சேர்க்கணும். ஆய்வு கூடத்துல பொதுவாக காணப்படுகின்ற கார்பனேட் சோடியம் கார்பனேட், நீர்ல நன்றாக கரையக்கூடிய கார்பனேட். ஆகவே சோடியம் கார்பனேட்டை சேர்த்தோம் என்றால் கார்பனேட்டில் இருக்கிற CO3 இந்த அந்நியனோட இருக்கிற கட்டியன் என்ன செய்யும்னு சொன்னால் கார்பனேட் வீழ்வடிவா. அப்ப வீழ்வடிவை வடிச்சு அகற்றினோம் என்றால் இப்ப அந்நியன் தான் இந்த கரைசல்ல இருக்கும். அந்நியன் மட்டும் இருக்கும் என்று சொல்லிடாது, கட்டியன்கள் இருக்கலாம். அந்த கட்டியன்கள் எங்களுக்கு குறுக்கீட்டை ஏற்படுத்தாது. சரி, அப்ப சில அந்நியன்களுக்கு சோதனை செய்வதற்கு முன்னர், சில அந்நியன்களுக்கு சோதனை செய்வதற்கு முன்னர் நாங்கள் கட்டியன்களால் ஏற்பட்ட குறுக்கீடுகளை நீக்குவதற்காக சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ப்ரொசீஜரை பின்பற்றும்.
சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் தயாரிப்பு என்று சொல்லலாம். சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் தயாரிப்பு. இதை நாங்கள் ஏன் செய்கிறோம்? அந்நியன்களுக்கு சோதனை செய்யும் போது சில கட்டியன்கள் குறுக்கீட்டை ஏற்படுத்தும். அந்த கட்டியன்களை முதல்ல நாங்கள் நீக்க வேண்டும். அதற்காகத்தான் சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் தயாரிக்கும். அப்ப இது ஒன்றும் பெரிய பில்டப்பான விஷயம் இல்லை. சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் என்பது பெறப்பட்ட அந்நியனை கொண்ட கரைசல். அதுவும் ஏதோ கொஞ்சம் கட்டியனை கொண்டிருக்குதான். தனிய அந்நியன் மட்டுமே கண்டு தொங்கிக் கொண்டிருக்குமா? இல்லைதான். அப்ப அந்நியன் கரைசல் என்றால் அதுக்குள்ள கொஞ்சம் கட்டியன்களும் இருக்கும். தரப்பட்ட அந்நியன் கரைசல். இந்த அந்நியன் கரைசல்ல வீழ்வடிவை தோற்றுவிக்கக்கூடிய கட்டியன் இருந்தால் அந்த கட்டியன் சோடியம் கார்பனேட்ல உள்ள CO3 கட்டாயம் என்ன செய்யும் சொன்னால் வீழ்வடிவை தோற்றுவிக்கும். மிகையாக சோடியம் கார்பனேட் சேர்க்கிறது. மிகையாக சோடியம் கார்பனேட் சேர்க்கிறது. இந்த கரைசலுக்குள்ள Ag+ கட்டியனாக இருந்தால் சோடியம் கார்பனேட்ல இருந்து கார்பனேட்டை பெற்று Ag2CO3 ஆக வீழ்வடிவார். Pb2+ இருந்தால் சோடியம் கார்பனேட்ல இருந்து கார்பனேட்டை பெற்று பேரியம் PbCO3 வீழ்வடிவார். இதே மாதிரி பேரியம் 2+, கால்சியம் 2+ போன்ற அயன்கள் இருக்குமாக இருந்தால் இவையெல்லாம் இந்த கார்பனேட்டோடு சேர்ந்து வீழ்வடிவை தோற்றுவிக்கக்கூடிய ஆக்கள். பேரியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட் எல்லாம் வீழ்வடிவுகளாகும். இந்த கட்டியங்கள் பேர்ந்து நாங்கள் அந்நியனுக்கு சோதனை செய்ய என்ன செய்யும்? நாங்கள் அதுகளோட வீழ்வடை. அப்ப இவர்களை நாங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல அகற்றணும். இது மட்டும் இல்லை, இதை போல ஆக்கள் இருந்தால் நாங்கள் இந்த கார்பனேட்டை சேர்ப்பதன் மூலம் அகற்றலாம். அப்ப உங்களுக்கு இந்த கட்டியன்கள்ல ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டது இந்த தரப்பட்ட அந்நியன் கரைசலுக்கு இருக்குமாக இருந்தால் அவற்றின் கார்பனேட் வீழ்வடிவு கிடைக்கும். சில பேர் யோசிப்பீங்க அந்நியனும் அகற்றப்படும். அந்நியன் அகற்றப்படுறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லையே. கூட்டம் ஒன்றின் சேர்வுகள் நீரில் நன்றாக கரை. லித்தியம் புளோரைடு, லித்தியம் கார்பனேட், லித்தியம் பாஸ்பேட் மட்டும்தான் கரையாது. நாங்கள் சேர்த்தது சோடியம் கார்பனேட். அப்ப இந்த கட்டியனோட இங்க இருக்கிற எந்த ஒரு அந்நியனும் வீழ்வடிவை தர போறது இல்லை. சரிதானே? இங்க இருக்கிற கட்டியன் தான் இந்த கார்பனேட்டோட வீழ்வடிவை தரலாம். தரணும் அவசியம் இல்லை, தரக்கூடிய கட்டியன்கள் இருக்கு. இதை நாங்களே இங்க என்ன செய்யலாம்னு சொல்லலாம். அப்ப உங்களுக்கு வீழ்வடிவு அவதானிக்கப்படும். அந்த வீழ்வடிவுக்கு காரணம் எங்களுக்கு குறுக்கீட்டு ஏற்படுத்தக்கூடிய கட்டியன்கள். இதை நாங்கள் வடிச்செடுத்தோம்னு சொன்னால் வடி திரவத்தில் இந்த கட்டியன்கள் இருக்காது. இந்த கட்டியன்கள் எல்லாம் வடிதாளுக்களை மாற்றி வடிதாளுக்களை மாற்றி எங்களுக்கு வடி திரவம் குறுக்கீடுகளை ஏற்படுத்தக்கூடிய கட்டியன்கள் அற்றதாக இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும்? சோடியம் கார்பனேட் மிகையாக சேர்த்ததால சோடியம் கார்பனேட் இருக்கும், அந்நியன்கள் இருக்கும், Na+ கட்டியன் இருக்கும். இதே போன்ற சில கட்டியன்கள் இருக்கலாம். அந்த கட்டியன்கள் கார்பனேட்டோட வீழ்வடிவை தராதென்றால் மற்றவற்றோட வீழ்வடிவை தராதென்ற அர்த்தம். சரியா? அப்ப இந்த கரைசலுக்குள்ள CO3 இருக்கு. CO3 ஒரு கட்ட சாமான் சொல்லுவாங்க. CO3 எந்த கட்டியனோட என்ன செய்ய வேண்டாம்? வெள்ளை வீழ்வடிவை தோற்றுவிக்கும். அதான் இதுல சொல்லியிருக்கு. இதுக்குள்ள CO3 வச்சிருந்தோம்னு சொன்னால் அந்நியன்களுக்கு சோதனை செய்ய அந்த கட்டியனோட கார்பனேட் சேர்ந்து என்ன செய்ய வீழ்வடிவை தோற்றுவிக்கும். அப்ப இவற்ற வேலை முடிஞ்சுது. இனி வேற ஒதுக்க வச்சிருக்க கூடாது. இந்த கார்பனேட் மேலதிகமாக இருக்கிற கார்பனேட்டை நாங்கள் என்ன செய்யணும்? அகற்றவும். சரி, மேலதிகமாக இருக்கிற கார்பனேட்டை அகற்றவும். கறிவேப்பிலை மாதிரி வாசமாக இருக்கணும்ன்றக்காண்டி கறிக்கு போடுறதால ஒரு தடவை அதை எடுத்து சாப்பிடுறதில்லை. கடைசி எடுத்து அறியுது. அதோட நோக்கம் அதுதான், சாப்பிடுறதில்லை.
சாப்பிட்டா நல்லாம்னு சொல்றாங்க. சரி, அப்ப இந்த சோடியம் கார்பனேட்டை பயன்படுத்தினது நோக்கம் இங்க இருக்கிற கட்டியன்களை அகற்றுறது. கட்டியனை அகற்றியாச்செல்லாம், இனி இதுக்கு சோடியம் கார்பனேட் இருக்கக்கூடாது. இருந்தால் இது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. உதாரணத்துக்கு சோடியம் கார்பனேட் இருக்குன்னு வைங்க, Cl மைனஸ் சோதனையில AgNO3 சேர்ப்பு, Ag2CO3 வடிவாயிடும். அப்ப இதுக்கு கார்பனேட் இருக்கக்கூடாது, இருக்கிறது அனுமதிக்கவும் கூடாது. அப்ப நாங்கள் இதுக்குள்ள இருக்கிற கார்பனேட் அகற்றுறதுக்கு என்ன செய்யலாம்? கார்பனேட் என்பது எந்த ஒரு அமிலத்திலையும் கரையக்கூடியது. அப்ப நாங்கள் அமிலம் சேர்க்கைக்கும் கவனமா இருக்கோம். சேர்க்கிற அமிலத்தின் அந்நியனங்களுக்கு பிரச்சனையை தரலாம். ஆகவே நாங்கள் HNO3 ஐதான HNO3 சேர்த்துக் கொள்வோம். ஐதான HNO3 எதுவரைக்கும் சேர்ப்போம் சொன்னால் வாயு வெளியேற்றம் நிற்கும் வரை சேர்க்கணும். ஏன் வாயு வெளியேற்றம் நிற்கும் வரை சேர்க்கணும்? சோடியம் கார்பனேட் என்ற ஒன்றதுக்குள்ள இருக்கும் வரைக்கும் HNO3யோட வாயு வந்து கொண்டே இருக்கும். வெப்ப வாயு வெளியேற்றம் நிற்கும். முழு கார்பனேட்டும் கரைஞ்சா பிறகுதான் வாயு வெளியேற்றம் நிற்கும். அப்ப நாங்கள் துளி துளியாக HNO3 சேர்ப்போம். அப்படியே சேர்க்க கார்பனேட் என்ன செய்யும் சொன்னால் CO2 ஆகவும் நீராகவும் பிரிஞ்சு கொண்டிருக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு வாயு வெளியேற்றம் நிற்கும் வரை HNO3 சேர்த்து பெறப்படுகின்ற இந்த கரைசலை தான் நாங்கள் சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் சொல்றோம். இதுக்குதான் பேர் சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான். சரி, அப்ப சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் என்பது குறுக்கீடுகளை ஏற்படுத்தக்கூடிய கட்டியன்களை அவற்றின் கார்பனேட்டுகளாக அகற்றி அமிலம் சேர்த்து தயாரிக்கப்பட்ட கரைசல். அந்நியன்களுக்கு சோதனை செய்ய இதுல நீங்கள் அமிலம் சேர்த்திருந்தால் பிரச்சனை இல்லை. சில நேரத்துல கேள்வியில எப்படி சொல்ல மாட்டாங்க, சோடியம் கார்பனேட் பிரித்தெடுத்த கரைசல்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப அநேகமா சொல்றது இல்லை. அப்ப நாங்கள் அந்நியனுக்கு சோதனை செய்ய என்ன செய்ய ஒரு அமிலம் ஒன்றை சேர்த்து சோதனை செய்தால் அந்த கட்டியண்ட குறுக்கிட்டு அந்நியனும் பாதிப்பு ஏற்படுத்துது, அதை வந்து நீக்கிக் கொள்ளலாம். சரி, அப்ப அநேகமான சோதனைகள்ல நான் ஒரு அமிலத்தோட தான் இன்னொரு சோதனை பொருளை சேர்த்து, இதுல அமிலம் சேர்த்திருந்தா அங்கே அமிலம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த ப்ரொசீஜர் வந்து சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் தயாரிப்புக்குரிய ப்ரொசீஜர். சரியா? இந்த படத்தை ஒரு குறிக்கொள்ளுங்க, பாருங்க. சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் தயாரிப்பு போட்டீங்களா? எழுதிட்டு படத்தை போடுங்க. அந்நியன்களுக்கான சோதனையில் கட்டியன்களால் ஏற்படும் குறுக்கீடுகளை தவிர்ப்பதற்காக கட்டியன்களால் ஏற்படும் குறுக்கீடுகளை தவிர்ப்பதற்காக சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் தயாரிக்கப்படுகின்றது. சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் தயாரிக்கப்படுகின்றது. சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் தயாரிக்கப்படுகின்றது. இந்த படத்தை போட்டுக்கொள்ளுங்க, நான் நோட்ஸ் அடுத்த வகுப்புக்கு எல்லாம் படத்தை குறிக்கொள்ளுங்க. படத்தை போகணும், தாக்கம் எழுத வேண்டாம், கொஞ்சம் நோட்ஸ் எழுதி போட்டு தாக்கத்தை
இந்த படத்தை போட்டுட்டு நீங்க லீவ் பண்ணலாம். இதை மட்டும் போடுங்க, படத்தை நோட்ஸ் எழுதி போட்டு தாக்கப்படுது. Wow.